Hello guys, welcome to this new video. இந்த வீடியோ இல்லாமல் எப்படி HTML CSS யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பட்டன் ஹவர் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ இல்லாமல் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நாம் இந்த சிம்பிள் ஹவர் பட்டனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். அப்போது ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். index.html இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணோம்னா HTML ஃபைல் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நாம் CSS ஃபைலும் க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம HTML செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுக்கணும். அப்போ நமக்கு HTML பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் க்ரியேட் ஆயிரும். இல்லை நான் டைட்டில் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹவர் பட்டன் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய ஹவர் பட்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பட்டனாக இருக்கிறனால இந்த மாதிரி நான் நேம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த HTML டாக்குமெண்ட்டை CSS கூட நம்ம கண்டிப்பாக லிங்க் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் HTML டேக் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு href அதாவது ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸில் நம்ம CSS ஃபைலோட அந்த பாத்தை கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம ./ன்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் இருக்கிற அந்த பாத்துக்குள்ளே போகும். நம்ம இதில் style.css கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக இதில் style.css கூட எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம இந்த HTML டாக்குமெண்ட்டில் மெயின் கண்டென்ட்ஸை எழுதுவோம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டில் யூசர்ஸ்க்கு தெரியும், அதாவது நம்ம கண்ணில் தெரியும். ஸோ நம்ம சிம்பிள் ஹவர் பட்டன் க்ரியேட் பண்ணுறதுனால இல்லை நான் பட்டன் டேக் க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஹவர் பட்டன். ஸோ இவ்வளோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஹவர் பட்டனோட HTML பார்ட். நெக்ஸ்ட் நாம் இந்த ஹவர் பட்டனுக்கு ஸ்டைலிங் கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ், அதாவது CSS யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் செக்ஷன் நம்ம சிம்பிள் ஹவர் பட்டனோட HTML செக்ஷனை பில்ட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த ஹவர் பட்டனுக்கு ஸ்டைலிங் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நம்ம HTML டாக்குமெண்ட்டோட சென்டருக்கு கொண்டு வர போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாடியை டார்கெட் பண்ணி பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். ஸோ அப்சல்யூட் கொடுத்தோம்னா அந்த பாடிக்குள்ளே எந்த எலமெண்ட் இருந்தாலுமே அதை டார்கெட் பண்ணி அதுக்கு இந்த ஸ்டைலை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம டாப் 50% கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் டாப்பில் இருந்து 50% கீழே வரும். பார்த்தீங்களா? ஸோ அந்த ரீசன்னால் இந்த பட்டன் கரெக்டாக இந்த 50% கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு 50% கொடுக்கணும். அப்போ இந்த எலமெண்ட் லெஃப்டில் இருந்து 50% மூவ் ஆகிட்டு. பட் இதில் ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இன்னும் சென்டருக்கு வரல. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் translate -50% -50%. ஸோ இந்த மாதிரி கொடுக்குற நேரம் இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி நம்ம HTML எலமெண்ட்டை கரெக்டாக அதுவே கேல்குலேட் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி கொண்டு டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ நம்ம சிஎஸ்எஸில் ஒரு HTML எலமெண்ட்டை சென்டரில் கொண்டு வரதுக்கு இந்த ஒரு மெத்தடையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டனுக்கு ஸ்டைலிங் கொடுக்கலாம். பட்டனை நான் டார்கெட் பண்ணுறேன். டார்கெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பார்டரை இன்னும் கொஞ்சம் திக்காக காட்டலாம். 2 pixel solid 560 BAD. ஸோ இந்த கலர் தான் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாம் அந்த பட்டனுக்குள்ளே இருக்க ஃபாண்டுக்கு சைஸை பெருசாக்கலாம். ஒரு 30 pixel கொடுக்கலாம். அப்போது நமக்கு வந்து தெளிவாக தெரியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டனுக்கு எண்டில் இருக்க அந்த கர்வ்ஸை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணலாம். பார்டர் ரேடியஸ் 6 pixel இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கர்வியாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பட்டனுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை கொஞ்சம் போல்ட் ஆக்கலாம். ஸோ இப்போ போல்டு தெரியலை. ஸோ நான் வந்து 600 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பட்டனுக்குள்ளே இருக்கிற கலரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஐ மீன் டெக்ஸ்டோட கலர் 560 BAD. ஸோ இந்த மாதிரி பர்பிள் கலரில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பட்டனுக்கு கொஞ்சம் பேடிங் கொடுக்கலாம். பேடிங் 20 pixel 30 pixel. ஸோ இந்த 20 pixel என்ன பார்த்தீங்கன்னா டாப்புக்கும் பாட்டமுக்கும், இந்த 30 pixel எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோட பிஃபோர் எலமெண்ட்டை நம்ம வந்து ஸ்டைல் பண்ணணும். ஸோ இந்த பிஃபோர் எலமெண்ட்டை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நம்ம வந்து ஹவர் பண்ணுற நேரம் அந்த பட்டனுக்கு மேலே ஒரு எலமெண்ட் வந்து தான் அது என்ன ஆகுதுன்னா ஹவர் ஆகுது. கரெக்டாக? ஸோ அந்த ரீசன்னால் நம்ம வந்து பிஃபோரில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணி ஹவர் ஆகுற நேரம் அந்த எலமெண்ட் வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த பிஃபோர் எலமெண்ட் நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நான் இதில் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட்டேன், கர்சர் பாயிண்டர். அப்போ நம்ம வந்து இந்த கர்சரை வந்து அந்த பட்டனுக்கு மேலே கொண்டு வர நேரம் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பிஃபோர் எலமெண்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணலாம். கண்டென்ட் எம்டி. நெக்ஸ்ட் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்னா பேரண்ட், அதுக்கு உள்ளாடி இருக்கிற பிஃபோர் வந்து ஒரு சைல்டு மாதிரி ஆட் பண்ணோம். ஸோ அந்த ரீசனால் நம்ம வந்து இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுப்போம். அப்போ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஃபோர் எலமெண்ட் வந்து இந்த பட்டனை வந்து ஃபாலோ பண்ணோம். பொசிஷன் அப்சல்யூட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம். சேம் கலர் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஃபோர் எலமெண்ட் இங்கே தெரியலை. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வித் ஹைட் செட் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வித் ஒரு 600 pixel கொடுக்குறேன், ஹைட் ஒரு 200 pixel கொடுக்குறேன். பார்த்தீங்களா, நான் கொடுத்தோடனே நமக்கு வந்து அந்த பிஃபோர் எலமெண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஆகிற எலமெண்ட் வந்து மொத்தமாக ரவுண்ட் ஆக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் 50% கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்குறேன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ரவுண்ட் ஷேப்புக்கு மாறிடுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ஹவர் பண்ணுற நேரம் அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோட அந்த ஸ்டாக் ஆர்டர் வந்து எப்போவுமே டாப்பில் இருக்கணும். அதுக்கு கீழே தான் இந்த பிஃபோர் எலமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஹோவர் பண்ணுற நேரம் இந்த எலமெண்ட் வந்து இந்த ஹோவர் பட்டனுக்கு கீழே வரணும். கரெக்டாக? இந்த வயலட் கலர் எலமெண்ட் வந்து இந்த ஹவர் பட்டன் டெக்ஸ்ட் பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்கணும். அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் எலமெண்ட் இருக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த ரீசன்னால நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இசட் இண்டெக்ஸ் வந்து
-1 கொடுப்போம். பார்த்தீங்களா, -1 கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனுக்கு கீழே இந்த பிஃபோர் எலமெண்ட் போயிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனுக்கு நம்ம இசட் இண்டெக்ஸ் 1 கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்குற நேரம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் வந்து மேலே இருக்குது, அதுக்கு கீழே வந்து இந்த பிஃபோர் எலமெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரீசனால் நம்ம வந்து ஹவர் பண்ணுற நேரம் அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக தெரியுது. இந்த பிஃபோர் எலமெண்ட் வந்து கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த இசட் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த இசட் இண்டெக்ஸுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆர்டர். அதாவது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன் தான் டாப்பில் இருக்குது, அதுக்கு கீழே வந்து இந்த பிஃபோர் எலமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஃபோர் எலமெண்ட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். டாப்பில் இருந்து 100%, நெக்ஸ்ட்டு லெஃப்டில் இருந்து 100%. இப்படி கொடுக்குற நேரம் இந்த பிஃபோர் எலமெண்ட் இந்த மாதிரி மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் நம்ம வந்து ஹவர் பண்ணுற நேரம் அந்த பிஃபோர் எலமெண்ட் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பக்கம் மூவ் ஆகணும். இந்த ஹவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டாப் -60 பிக்சல், லெஃப்ட் -60 பிக்சல். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற நேரம், இதை நம்ம ஹவர் பண்ணுற நேரம் இந்த எலமெண்ட் பார்த்தீங்களா இந்த மாதிரி அதுக்கு மேலே போய் கவர் ஆகுது. பட் இதில் ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலமெண்ட் கவர் ஆகுற நேரம் மொத்தமாக நமக்கு வந்து தெரியுது. அந்த மாதிரி தெரியக்கூடாது, கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணோம்னா, இதில் போயிட்டு நம்ம வந்து இந்த பட்டன் எலமெண்ட்டுக்கு ஓவர்ஃப்ளோ ஹீடன் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஃபோர் எலமெண்ட் மொத்தமாக மறைஞ்சு போயிடும். பட் அது எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவர் பண்ணுற நேரம், அதாவது இந்த பட்டன் எலமெண்ட்டுக்கு உள்ளாடி வர நேரம் மட்டும்தான் தெரியும். அதுக்கு வெளியே இருக்க எந்த எலமெண்ட்ஸுமே தெரியாது. அந்த ஓவர்ஃப்ளோ எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் இதில் ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு ஸ்பீடை நம்ம வந்து கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு ட்ரான்சிஷன் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ட்ரான்சிஷன் கலர். ஸோ இந்த கலருக்கு ஸ்பீடை தான் நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பீடில் தான் நமக்கு வந்து கலர் வந்து அப்ளை ஆக போகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு ட்ரான்சிஷன் 0.7 செகண்ட். ஸோ இந்த பிஃபோர் எலமெண்ட் உள்ளே வர நேரம் 0.7 செகண்ட் ஸ்பீடில் வந்து உள்ளே வரும். இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்லோவாக இந்த ஹவர் எஃபெக்ட் வருது. ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ நாள் நம்ம படித்த அந்த சிஎஸ்எஸ் கான்செப்ட்ஸ், அதாவது மெயினாக இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் சூடோ எலமெண்ட் தான். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சிம்பிள் ஹவர் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி HTML CSS யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஹவர் பட்டனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.